Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு டீ ரெசிபி தாங்க வந்து பார்க்க போறோம். சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு சுக்கு மல்லி காஃபி எப்படி பண்ணலாம் சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப வந்துட்டு சூப்பரா இருக்கும். உடம்புக்குமே வந்து ரொம்பவே நல்லது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்து செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா கலர் மாற அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா சுக்கு தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு துண்டு அளவு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. நான் பவுடர் இருக்கனால பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து ஃபைன் பவுடர் வந்து அரைச்சி அது ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 4 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம திரிச்சு வச்சுருக்க அந்த பவுடர் எல்லாத்தையுமே வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸியில் திரிச்ச பவுடர் நம்ம இதுக்குள்ள வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் இருக்க எசன்ஸ் வந்து நல்லாவே இந்த வாட்டரில் வந்து இறங்கும். ஸோ அதுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சுகர் கூட வந்து சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் பனக்கற்கண்டு மற்றும் வெல்லம் கருப்பட்டி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட்டு 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்துட்டு உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது. நீங்களும் கண்டிப்பாக அதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.